அன்பார்ந்த பெருமக்களே, திராவிட கட்சிகள் அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், 75 வருஷ காலமாக ஏழை மக்களை காப்பாற்றுறோம், எளிய மக்களை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு மனசாட்சி உள்ளவங்க நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏழை மக்களை எத்தனை பேர் காப்பாற்றிருக்காங்க, எளிய மக்களை எத்தனை பேர் காப்பாற்றிருக்காங்க. இன்றைக்கி கலைஞர் குடும்பமும் எளிய மக்களுக்கு அத்தனை அரசியல்வாதி அவங்க குடும்பமும் வாழ்ந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ண திக்குமும் தெரியாமல் இருக்காங்க. இன்றைக்கும் ரோட்டுக்காட்டில் பிச்சை எடுக்கிற குழந்தைகள் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. மருத்துவத்துக்கு போனால் கூட பிச்சை காட்ட பணம் முழுங்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவன் பணம் முழுங்குறான். அதே போல் தள்ளு வண்டிக்கு பணம் முழுங்குறான். இதே அரசியல்வாதிக்கு போனாக்க இவர் அரசியல்வாதி வந்துட்டார், அவருக்கு டாக்டராக இருக்கட்டும், அங்கே மருத்துவச்சிங்களாக இருக்கட்டும், அழகாக தூக்கிட்டு போய் ஏசி ரூமில் போட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கிறாங்க. 75 வருஷ காலம் எம்ஜிஆர் நடத்தினார், ஜெயலலிதா நடத்தினாங்க, எடப்பாடி நடத்தினார், கலைஞர் ஆட்சி நடத்தினார், மு.க. ஸ்டாலின் நடத்தினார். இப்போ இந்த இதில் அதுக்கு முன்னாடி கக்கனு ஐயாவெல்லாம் இருந்திருக்க, காமெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து திராவிட கட்சிகளில் வந்து இப்போது சிம்பிளாக ஒரு 20-30 வருஷம் எடுத்துக்கலாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களை காப்பாற்றுறோம், எளிய மக்களை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு இவங்க வாழ்ந்துருக்காங்களா, நம்மளை வாழ வச்சுருக்காங்களா? நம்மளை யாராவது வாழ வச்சுருக்காங்க? ஏழை எளிய மக்களை வாழ வச்சுருக்காங்களா? ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு குறுப்போசி வீடு கிரீன் ஹவுஸ் போடுறாங்க, கமிஷன் வாங்காம ஒரு அதிகாரி சரி அந்த வேலை செஞ்சு கொடுத்துருக்கானா? அந்த கமிஷன் இவன் வாங்குறானா இவங்க நமக்கு தெரியறதில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 லட்சம் ஸ்கீமுன்னு போடுறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% எடுத்து 50,000 வாங்கிக்கிறாங்க. 2 லட்சம் வீடு. இன்றைக்கி இந்த விற்கிற விலைவாசி தன்மைக்கு இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், 21 பிற்பாடு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், ஒரு 2 லட்சம் ஒரு 3 லட்சத்தில் இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு வீடு கட்ட முடியுமா? நல்லா யோசிக்கணும். யோசிக்காமே வந்து நீங்கள் நல்லா நீங்களாம் சிந்தனை பண்ணணும். இன்றைக்கி பசங்கள் வந்து படித்த பசங்க, நல்லா படித்த பசங்க யோசனை பண்ணி எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் வச்சு போயிட்டு நம்மளை கும்மி அடிச்சே குனி வச்சுட்டு கிடந்தவங்க. ஏங்க, ஒன்றுமே இல்லாத எங்கே படித்தா எங்கே இருந்தானே தெரியாது அவனுக்கு. உதயநிதி பையன், அவனுக்கு ரெஜெண்ட் மூவிஸு எத்தனையோ கோடிக்கே அதிபதி ஆகிட்டான். நம்ம போல் இன்றைக்கி போய் 100 ரூபாய்க்கு 500 ரூபா 1000 டிக்கெட்டை கொடுத்துவிட்டு இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுவிட்டு பெத்து வேஸ்ட்டாக வந்து நிற்கிறான். புத்தியை கட்டுறது யார்? நம்ம தானே. அறிவு கட்டு போனது யார்? நம்ம தானே. பணக்காரனாக தான் போயிட்டுருக்கான், கோடீஸ்வரனாக போயிட்டுருக்கான், அரசியலாக போயிட்டுருக்கான். நம்ம உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது தெரியாமல் புரியாமல் அவனுக்கு தான் ஓட்டு போடணும், அவனுக்கு தான் செய்யணும் அவனு சொல்லி சொல்லி அத்தனை மக்களுமே இன்றைக்கி ஒரு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல, அந்தளவுக்கு போய் நிற்கிறாங்களே. படித்தவங்கள சரி இன்றைக்கி வந்திருக்கான், படித்த எல்லாமே இன்றைக்கி எப்படியாவது முயற்சி பண்ணி எந்த தாய் வந்து கெட்டு போய் எந்த தாய் தாப்பினை வந்து உழைப்பு நல்லா சிந்தி தாய் தந்தை கண்ணீர் விட்டு பிள்ளைங்கள படிக்க வச்சு ஆளாக்கி நினச்சாங்களோ அந்த பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா தான் இப்படி போயிட்டாங்க, நம்ம பிள்ளைங்க சரி நல்லா பொழைச்சி வரட்டும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்க வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைங்க இன்றைக்கி அறிவுபூர்வமாக சிந்திச்சு ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்குறாங்க. நான் போட்டு என் பையன்லாம் போட்டிருக்கேன், ஓட்டு மாற்றம்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன குற்றத்தை கட்ட போறீங்க? ஒரு மாற்றம் வந்து தப்பு கிடையாதா? தப்பா இது வந்து? ஏன் எப்பயுமே இப்போ எம்ஜிஆர் ஆரம்பிச்சாச்சு, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா மாதிரிலாம் இல்லை, எடப்பாடி இருந்தால் இல்லை, அவர் இருக்கிறாருன்னு ஆட்சி பண்ண முடியல. ஏன் இந்த திமுக குடும்பத்துக்கு தான் போகணுமா? எவ்வளோ திருடர்கள் இருக்கா தெரியுமா திமுக கட்சியில்? எல்லா திருடர்கள் திமுக கட்சியில் போய் சேர்ந்தா கவுன்சிலர் மெம்பர் வந்து பிரசிடண்ட் எல்லாமே பணக்காரங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவான். திருடர்கள் அவங்கள மாதிரி ஏடிஎம்கள் சில பேர் இருக்காங்க, இல்லாமல் இன்றைக்கி போய் கட்சி தாவ போகலை, கட்சி தாவிட்டு இருக்கிறானுங்க. கட்சி தாவி மக்களுக்கு நல்லா செய்யிருந்தா நீ எம்எல்ஏவாக இருந்தால் கூட அடுத்த கட்சி வந்திருந்தாலும் கூடியது அங்கேருந்து பங்கிட்டு கேட்டு உன்னுடைய தொகுதிக்கு தர்மம் செஞ்சுருக்கணும், வேலை செஞ்சுருக்கணும். உன்னுடைய வேலை என்ன இருக்குது, இந்த தொகுதியில் என்ன வேலை இருக்குன்னு அது செஞ்சுருக்கணும். அது இல்லாமே சில பணத்துக்காக வேஷம் போடுற நாய்கள் வந்து கட்சி மாறி போய் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துருக்குது. அதையும் இல்லாமல் அந்த இடத்துல வச்சுட்டாங்க. இடத்துல போட்டு நீ காசு கொடுத்து ஓட்டுக்கு 1000 2000 பணத்தை வாங்கினாலும் கூட மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது காரணம்னா படித்தவர்கள். இதுக்கு முன்னாடி படிக்க வச்சவங்களும் இருக்காங்க. இதே அரசியல்வாதிங்க தான் வாத்தியாருங்க, கல்வி அமைச்சர் படிக்க வச்சுருக்காங்க. படித்து இந்த முட்டாளாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெளிவாக சிந்தனை பண்ணி
இன்றைக்கி வந்து அழகான ஒரு ஒரு மாற்று கட்சி வேணுமே அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. சினிமா நடிகை தான் போயிருக்காங்க. அன்றைய காலத்தில் எப்படி வந்து எம்ஜிஆர் சினிமா நடிகை தேர்ந்தெடுத்தாங்களோ, அன்றைய மாதிரி இன்றைக்கி தேர்ந்தெடுக்காங்க. இவருக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், நம்மளும் கொடுக்கணும். அரசியல் பற்றி தெரியாது, கூடவங்க இருக்காங்க, கூட இருக்கவங்க நிறைய அரசியல்வாதம் மற்றவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய அமைச்சராக இருந்தவங்க இருக்கிறாங்க, கல்வி அமைச்சர் இருந்திருக்கிறாங்க, பொதுப்பணித்துறை இருந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். உடனே போய் எல்கேஜியில் போய் சேர்ந்ததையுமே ஏபிசிடி ஃபுல்லாக தெரிஞ்சிடுமா? உடனே போய் அதை படித்ததையும் மார்க் வாங்கிட்டு வந்துட முடியுமா? காலேஜ் போனதையுமே போய் நீட் தேர்வு எழுதி இதை படித்து இது பண்ணிட முடியுமா? புரியாத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சில அரசியல்வாதிங்க வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. மக்களை வந்து நல்லா ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி கோடி கோடியே சொத்து வச்சு, டேய் சொத்து வைக்கிறீங்களே, நாளைக்கு உங்களுக்கு புற்றுநோய் வந்தால் என்னடா பண்ண போகிறீங்க? டாக்டர் தாண்டா போகணும், ஊசி தாண்டா போடணும். அந்த உடம்பு எவ்வளோடா தாங்கும்? ஒன்று எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க. புதைச்சா கூட மண்ணுக்கு புழுவுகள் சாப்பிடும். எரிச்சா அந்த சாம்பலை கூட்டு போயிட்டு நீங்கன்னா மகாத்மா காந்தியோட அரசியல் நாய்ங்களா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் கங்கையில் கரைச்சா மீன் கூட செத்து போயிருண்டா. அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் மீனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பிறப்பு அப்படித்தான். எந்த உயிரினமே வந்து மறுபிறவின்னு வரும்பொழுது ஒரு காக்காவா, குருவியா, ஈயா, எறும்பா, பாம்பா, புள்ளியா, யானை, சிங்கமாக, ஒரு நாயை வளர்ப்பு நாயாக இருக்கட்டும், வளர்ப்பு பூனையாக இருக்குது, ஏதோ பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி போய் ஏதோ தின்னு தண்டா உயிர் பிழைக்கணும். மனித ஜென்மம் கிடச்சிருக்கல. இந்த ஜென்மம் வந்து எல்லா மக்களுமே ஒரு பிறப்புக்கு வந்து ஒரு அர்த்தம் உண்டு. போன ஜென்மத்தில் என்ன பாவம்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு மனிதனாக பிறந்திருக்கோம்னா மனிதனுடைய உணர்வு பெருசு புரிஞ்சுக்கணும். நம்மளும் மனிதன் அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்தவன் செத்தா சிரிக்கிறது, நமக்குன்னு இருந்தால் வைக்குங்கிறது. அடுத்தவன் வயிற்று வச்சுன்னா என்னமோ பண்ணிவிட்டான்னு அழுகிறது, இது கிண்டல் பண்ணுறது, நமக்குன்னு துடிக்குதே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஏண்டா இந்த அரசியல் எனக்கு சொல்கிறேன், இன்னமும் இந்த 2026 கொரோனான்னு ஒன்று வந்து இந்த அரசியல்வாதி இருக்காங்கல்ல, பறந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து திருடுறவன், அவன் பேர் அதிகாரி, இந்த போலீஸ்காரங்க, மற்ற இந்த எல்லாம் சொல்லுவேன், நான் யார் தெரியுமான்னு நம்மகிட்ட கேட்குறேன். அதாவது கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள்லாம் போய் பெரிய ஒரு அடுப்பில் நெருப்பில் கையை வச்சு நான் யார் தெரியுமா எரியுதேன்னு பாருங்கடா. இல்லை ஒரு பெரிய பால் டயர் பாட்டில் வந்து குடிச்சுவிட்டு நான் பெரிய அரசியல்வாதி, நான் பெரிய டாக்டர், நான் பெரிய வக்கீல், நான் நிறைய பெரிய நீதிபதி, நான் அமைச்சராக இருந்தவன், என்னை விஷம்லாம் ஒன்றும் செய்ய, அது குடிக்கடா. குடிச்சிட்டு அப்போ அதுக்கிட்ட கேளுங்க, நான் யார் தெரியுமா, நான் உன்னை குடிக்கிறேன், நீங்கள் குண்டுருவியா அப்படின்னு கேளுங்கடா. நெருப்பில் கையை வைக்கிறேன், நான் யார் தெரியுமா, அமைச்சர்ரா, கோடி கோடியே சொத்து வச்சுருக்கேன், சிவபெருமான் படைத்த பூமி பூரா நான் தான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லுங்கள். ராமரன் வச்சிருக்க பூமி பூரா நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். இயேசுவில் படைத்த பூமி நான் தான் வச்சுருக்கேன், அல்லா படைத்த பூமியில் நான் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த பறந்துகளுக்கு பூமாதேவி பூரா நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கடா. அந்த நெருப்பில் போய் கையை வைங்க. ஒரு சாதாரண 5 ரூபா கற்பூரம் கையில் உள்ளங்க வச்சு கொளுத்துங்கடா. இல்லை உங்கள் தலையில் நெருப்பில் வைங்க, வச்சுட்டு சொல்லுங்கள், நான் தான் சரி, நான் யாருன்னு அதுக்கிட்ட கேளுங்கடா. மனுஷனுக்கு மனுஷன் பார்த்துட்டு நான் யாரும் தெரியுமா அப்படிங்காத. நல்லது செஞ்சுட்டு இந்த இப்போ சொல்கிறாங்க தூத்துக்குடி சிவநாளான்னு சொல்லிட்டு 2700 கோடியே வந்து கல்விக்கு அதுக்குன்னு கொடுக்குறாராமா. அந்த மாதிரி தர்மமாக செஞ்சு பழகுங்கடா. அந்த மனுஷனாக இருங்க. அவர் கோடாடி கூட நான் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பழகுங்கடா. சுயநலத்தில் வாங்கிக்கடா. பொதுநலத்துக்கு கொஞ்சம் சரி வேணும். சுயநலத்தில் வாழ்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அன்றைய எம்ஜிஆர் இன்றைக்கி இல்லை, அன்றைய கலைஞர் இன்றைக்கி இல்லை, அன்றைய ஜெயலலிதா இன்றைக்கி இல்லை, எல்லாமே நீங்கள் மாறிட்டீங்களா. உங்களுக்கு வைத்தியம் பார்க்க சிங்கப்பூர், மலேசியா, லண்டன்னு போகிறீங்க, அமெரிக்கான்னு போகிறீங்க. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இங்கே போகிறதில்லடா வைத்தியம் பார்க்க. செத்த அலைங்க தான் சாவோம், பிழைச்சவங்க தான் பிழைப்போன்னு இருக்கிறோம். உயிருக்கு யாரா பயந்து வர்றான்? நாங்களாம் உயிருக்கு போடுற வேலைக்காரங்களா. உயிரை நினச்சி வந்தால் வரட்டும், போனால் போகட்டும், தெம்ப தெகிரிமாக எழுந்திரிச்சு வேலை செஞ்சு பிழைக்கிறவங்கள நாங்களாம். எங்களெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி கேட்குறீங்க தாவக்காவுக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு. ஏய், தமிழக வெற்றிகளுக்கு மக்கள் போட்டு ஓட்டுருக்காங்கடா. மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு புதிய ஒரு மாற்றம் வரட்டும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி சின்ன சின்ன வயசில் ஒரு அமைச்சர்களும் படித்தவங்கடா. படித்தாலும் படிக்காமல் இருந்தாலும் அறிவிப்புமாக சிந்தித்து ஒரு சில செய்கிறாங்க. ஆனால் உதவாக்கரைக்கு பாலியல் கூட செத்துருக்கலாம் அன்றைக்கி. அதை விட்டு இன்றைக்கி தவிக்குது. இவனை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் இல்லை திருடங்களே ஒன்று சேர்ந்துருக்காங்க பாரு. ஒன்று சேர்த்துட்டு இவரை ஏதாவது அடுத்து முதலமைச்சராங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் மக்கள் திருப்பி நீங்கள் நினச்சிட்டு போகணும்னு நினைக்கணும்டா. மக்கள் நாங்கள் திருப்பளிக்கணும்டா. நாங்கள் தான் மகேசன் திருப்பினேன். அன்றைக்கே கேப்டன் பிரபாகரன் படத்தில் எங்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வந்து மகேசன் திருப்பே மக்கள் திருப்பினு அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போயிடார்.
சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி மக்கள் வந்திருக்காங்க. ஏடா இன்னைக்கு பிறந்து இன்னைக்கு அழியிற காலமாடா நம்மளாம். எத்தனையோ 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுடா. இப்போ நம்ம 2026 வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மக்களே. 2026 வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உள்ள படைச்சிருக்காங்க. பூமி எப்படி இருக்குது, ஆகாயம் எப்படி இருக்குது, ஆகாயத்தில் பூமியில் என்ன கிடைக்கும், எதை சாப்பிட்டு நமக்கு விஷம், எதை சாப்பிட்டு உணவு நம்ம வாழலாம் அப்படிங்கிறதையும் மனிதனுக்கு மட்டும் இல்லை மிருகங்களுக்குமே எல்லா மிருகங்களும் எல்லாமே கொடுத்துருக்காங்கடா. நன்றி கெட்டத்தனமாக இது இல்லாமல் சுயநலம் பிடிச்சி வாழ்ந்துட்டு அன்றைக்கு 100 வயசு 120 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா உணவு மட்டும் முக்கியமில்ல, எண்ணங்கள் முக்கியமாக இருந்துச்சு. எண்ணம் போல் வாழ்கள் சொல்லி வாழ்ந்தாங்க மக்கள். இன்றைக்கி என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை, போட்டி, வன்மம், அகராதி, அன்பு. ஒருத்தர் குதிரையில் போகிற நம்மளும் குதிரை பண்ணி நிற்கக்கூடாதுடா. நம்ம வாழ்க்கை எப்படி கடந்தோம் அப்படி பாருங்க. தலை குனிஞ்சு நடந்தவன் எல்லாம் தப்பாக போகலை, தலை நிமிர்ந்து நடந்தவனும் தப்பாக போகலை. ஆனால் நெஞ்ச நிமித்தி போனவிட தலை குனிஞ்சு போனதாண்டா இன்றைக்கி பூமியில் தரையை பார்த்து வாழ்ந்துட்டுருக்க நல்லபடியாக இருந்துருக்குறான்.